இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன். இன்று பொதுக்காலம் 19ஆம் ஞாயிறை நாம் சிறப்பிக்கிறோம். இந்நாளிலே ஆண்டவர் நல்ல பணியாளன் யார் என்று நம் அனைவரையும் நல்ல பணியாளனாக இருக்க அழைக்கிறார். மனைவி இழந்த தந்தை தன் ஒரே மகனை 6ஆம் வகுப்பு படிக்கிற மகனை வளர்த்து கொண்டு வந்தார். அவருக்கு ஒரு குடிப்பழக்கம் இருந்தது. அதனால் அவர் மிக துயரப்பட்டார். அவர் சம்பாதிக்கிற பணமெல்லாம் அந்த குடி என்னும் தீய பழக்கத்தினால் நிறைய விரயமானது. தன்னுடைய ஒரே மகனை அவ்வளவு நன்றாக பார்த்து கொள்ள முடியவில்லை. எப்படியாவது தீய பழக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மட்டும் அவருக்குள்ளே இருந்தது. ஒரு நாள் நல்ல மழை. வீட்டிலே தனது மகனோடு இருந்து கொண்டு வந்தார். அந்த மழை சமயத்திலே ஒரு குவார்ட்டர் போட்டால் நல்லா இருக்கும், ஆஃப் போட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லி மகனை வீட்டில் இருக்க சொல்லிட்டு அந்த சாரா கடை நோக்கி அவ நடை பயில்கிறார். மழை சோவென கொட்டுகிறது. அந்த மழையை நனைந்தவாறே அவர் அந்த சாராய கடை நோக்கி போகிறார். பிரியமானவர்களே, கொஞ்சம் தூரம் போன பிறகு திரும்பி பார்க்கிறார். தனது 6 வயது மகன் தன்னை பின்தொடர்ந்து வருவதை கண்டு அதிர்ச்சி விடுகிறார். ஐயோ, தன் மகனை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி விட்டனே, கொட்டும் மழையிலே என்னை பின்தொடர்கிறானே என்று சொல்லி அன்று அவர் இந்த குடியை விட்டதுதான். பிரியமானவர்களே, ஒரு நல்ல தந்தையாக மாறினார். இன்று நீங்களும் நானும் நல்ல பணியாளனாக இருக்க கடவுள் விரும்புகிறார். ஆயர், குருக்கள், கன்னியர் மட்டுமல்ல நல்ல பணியாளர்கள். குடும்பத்திலே நல்ல கணவனாக, குடும்பத்திலே நல்ல மனைவியாக, நல்ல ஒரு பெற்றோராக, நல்ல ஒரு அதிகாரியாக, நல்ல ஒரு ஆசிரியராக, நல்ல ஒரு பொறுப்புள்ள எந்த நிலையில இருந்தாலும் நீ நல்ல பணியாளனாக இருக்க அழைக்கப்படுகிறாய். பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்படியாக நல்ல பணியாளனுக்குரிய டெஃபினேஷன், கோட்பாடு என்ன? இந்த நற்செய்தி வழியாக ஒரு 4 விதமான கோட்பாடுகளை அல்லது வழிகளை ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். முதலாவதாக, அந்த பணியாளன் நம்பிக்கைக்குரிய பணியாளனாய் இருக்க வேண்டும். நீங்களும் நானும் நம்பிக்கைக்குரிய பணியாளனாய் இருக்க வேண்டும். அந்த கடவுளுக்கு நம்பிக்கைக்குரிய பணியாளனாய் இருக்க வேண்டும், நம்பிக்கைக்குரியவராய் இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நான் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டிருக்கிறேன். இன்று கடவுள் திருமுன்னிலே நான் அவருக்கு பணி செய்து வருகிறேன். அப்படியாக நான் நம்பிக்கைக்குரிய ஒரு குருவாக கடவுளத்திலே திகழ வேண்டும். கடவுள் என்னை குறித்து நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளனே என்று என்னுடைய சிந்தனையிலும், என்னுடைய பேச்சிலும், என்னுடைய செயலும் அவர் மெச்சிக்கொள்ளும்படியாக இருக்க வேண்டும், இல்லையா? அதைத்தானே கடவுள் இடத்துல எதிர்பார்க்கிறார், இல்லையா? என்னை பற்றி சொன்னால் உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமே. உங்களை பற்றி தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் பற்றி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், இல்லையா? நீ யாராக இருந்தாலும் சரி, உனக்குள்ள அதிகாரத்திலே, உனக்குள்ள பொறுப்பிலே நீ நம்பிக்கைக்குரியவனாக இரு, நம்பிக்கைக்குரியவளாக இரு. ஆண்டவர் உன்னையும் நம்பத்தக்கவராக எதிர்பார்க்கிறார். நம்பிக்கைக்குரியவனாக இருப்பது என்றால் என்ன அர்த்தம்? பிரியமானவர்களே, உகந்த முறையிலே, ஏற்புடைய வகையிலே நடந்து கொள்வது, இல்லையா? அதுதான் நம்பிக்கைக்குரிய பணியாளன். செய்ய வேண்டியதை செய்வது, செய்ய வேண்டியதை யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும், பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும், ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் செய்ய வேண்டியதை எந்த நேரத்திலும் செய்து கொண்டே இருப்பது, பிரதிபலனை எதிர்பாராமல் செய்வது, அதுதான் நேர்மையான பணியாளனுக்குரிய அடையாளம். இரண்டாவதாக, அந்த பணியாளன் நம்பிக்கைக்கு, அதாவது கடவுள் மேலே நம்புகிறவனாக, கடவுளை நம்புகிறவனாக, இறை நம்பிக்கை உள்ளவனாக இருக்க வேண்டும், கடவுளை நம்புகிறவனாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வரலாற்றிலே பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் எக்கச்சக்கமான உதாரணங்கள். கடவுளை நம்பி வாழ்கிறவர்கள், கடவுளை நம்பி அர்ப்பணிக்கிறவர்கள், கடவுளை நம்பி செயல்பட்டவர்கள், தன் வாழ்வை அர்ப்பணித்தவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள்.
பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த நம்பிக்கை, கடவுள் மீது உள்ள நம்பிக்கை அவர்களை வாழ்விக்கிறது. கடவுள் மேல் உள்ள நம்பிக்கை அவர்களை வாழ்வு பெற செய்கிறது, அவர்களை மீட்பெற செய்கிறது, அவர்களை குணமடைய செய்கிறது. அந்த நம்பிக்கை வழிநடத்துகிறது. அந்த நம்பிக்கை கடவுளோடு இணைந்து வாழ செய்கிறது. அந்த கடவுளுடைய கட்டளையை கேட்க வைக்கிறது. ஏற்புடைய வாழ்க்கை நடத்த செய்கிறது. கடவுள் ஆட்சியிலே அந்த நம்பிக்கை பங்கு பெற செய்கிறது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, கடவுள் நம்பிக்கையோடு இருங்கள். எனவே கடவுள் நம்பிக்கையோடு இருக்கும்போது அவன் நல்ல பணியாளனாய் இருக்கிறான். மூன்றாவதாக, ஒரு நல்ல பணியாளன் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். விழிப்புணர்வோடும் இருக்க வேண்டும். அந்த நல்ல பணியாளன் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். மேகம் கருக்குது, மழை வர பாக்குது, அம்மா பிள்ளைய பார்த்து சொல்றா, மகனே வெளியே போ, மழை வர பாக்குது, கொடை எடுத்துட்டு போ. ஆயத்தமாய். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே ஆயத்தமாய் இருப்போம். எல்லாவற்றுக்கும் ஆயத்தமாய் இருப்போம். நாம் நினைப்பது போல இல்லை இந்த உலகம். நாம் நினைப்பது போல இல்லை இந்த உறவு, இந்த உலகம், இந்த உலக மனிதர்கள் எல்லாமே. எனவே அன்றாட வாழ்க்கை சவாலிலே விழிப்போடு இருங்கள். எது சரி, எது தவறு, எது நீதி, எது அநீதி, எது நல்லது, எது கெட்டது என்று அறிந்து நல்லவற்றை தெரிந்து கொள்வது. வெறும் என்ன மட்டும் அறிவு மட்டும் இருந்தால் போதாது. கம்ப்யூட்டரிலும் தான் அந்த அறிவு இருக்கிறது. அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் தானால் தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியுமா? ஆனால் மனிதன் சரி தவறு என்று தெரிந்து சரியானவற்றிலே, இது பாவம் புண்ணியம் என்று தெரிந்து புண்ணியவற்றிலே அவனால் நடக்க முடியும், வாழ முடியும். பிரியமான சகோதரனே சகோதரியே, அப்படியாய் விழிப்போடு இருங்கள், விழிப்புணர்வோடு இருங்கள், ஆயத்தமாயிருங்கள். அந்த தெரிந்து கொள்கின்ற நீ எடுக்கிற முடிவுக்கு வாழ ஆயத்தமாயிரு. நல்ல பணியாளன் அவன் நம்பிக்கைக்குரியவனாய் இருப்பான். நல்ல பணியாளன் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருப்பான். நல்ல பணியாளன் அவன் விழிப்புணர்வோடும் ஆயத்தமோடும் இருப்பான். நான்காவது, இறுதியாக, நல்ல பணியாளன் கடவுளுக்கும் மனிதருக்கும் ஏற்புடைய வாழ்க்கை நடத்துவான். பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளுக்கு எப்படி ஏற்புடைய பிள்ளையாய், ஏற்புடைய ஒரு பணியாளனாய் நீங்களும் நானும் இருப்பது? ஏற்புடைமை என்றால் என்ன? கடவுளுக்கு ஏற்ற விதமாய் பாருங்கள். கணவன் மனைவி இருக்கிறார்கள். மனைவிக்கு ஏற்ற விதமாய் கணவன் மாறும்போது அந்த மனைவியுடைய அன்பை பெறுகிறான். மனைவிக்கு ஏற்ற விதமாய் கணவன் மாறும்போது மனைவியுடைய அன்பை பெறுகிறான். இப்படி ஒருவருக்கு ஏற்றாற் போல அந்த குடும்பம் இருக்கும்போது கணவன் மனைவி உறவு அவ்வளவு அன்பாய் பாசமாய் அது விட்டு கொடுத்து அவ்வளவு நல்ல உறவோடு இருக்கிறது அல்லவா? ஏற்ற விதமாய், கடவுளுக்கு ஏற்ற விதமாய் நாம் இருக்கும்போது அந்த கடவுள் மனம் பூரிப்படைகிறது. இந்த ஏற்ற விதமாய் என்றால் என்ன அர்த்தம்? கடவுளுடைய விருப்பத்திற்கு, தாகத்திற்கு, ஏக்கத்திற்கு, எதிர்பார்ப்புக்கு, அவருடைய கட்டளைகளுக்கு, சித்தத்திற்கு, விருப்பத்திற்கு கீழ்ப்படிதல். அவருக்கு கீழ்ப்படிதான் ஏற்ற விதம். பிரியமான சகோதர சகோதரிகளே, எவன் ஒருவன் கடவுளுக்கு ஏற்ற விதமாய் இருக்கிறானோ அவன் மனிதருக்கும் ஏற்ற விதமாய் இருக்கிறான். அவன் மனிதருக்கும் ஏற்ற விதமாய் இருக்கிறான். மனிதருக்கு ஏற்ற விதமாய் என்றால் என்ன அர்த்தம்? அவரவருடைய தேவைகளே, நான் பசியா இருந்தேன், எனக்கு உண்ண கொடுத்தாய். பிரியமான சகோதர சகோதரிகளே, அவன் பசியாய் இருக்கும்போது உணவு கொடுப்பது, தாகமாய் இருக்கும்போது குடிக்க கொடுப்பது, அன்னினாய் இருக்கும்போது வரவேற்பது. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் அன்புக்காக ஏங்குகிறோம். நீங்களும் நானும் பாசத்திற்காக ஏங்குகிறோம். நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்வதற்காக, அரவணைப்புக்காக, பாராட்டுதலுக்காக, நீங்களும் நானும் உயர்த்தப்படுவதற்காக, நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக, நீங்களும் நானும் இம்மையிலும் மறுமையிலும் நாம் நிறைவாழ்வு பெற நாம் எவ்வளவு ஏங்குகிறோம், என்னென்ன செய்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நீ விரும்புவது போலத்தானே உன் அடுத்திருப்பவனும் விரும்புவான். நீ விரும்புவது எதிர்பார்ப்பது போலத்தானே உன் அடுத்திருப்பவனும் ஆசைப்படுவான். பிரியமான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையிலே அடுத்தவனை அன்பு செய் என்று வெறும் உணர்வு மட்டுமல்ல, அடுத்தவனுடைய தேவையிலே குறிப்பறிந்து சொல்லாமலே கேட்காமலே உதவி செய்ய வேண்டும். கேட்காமலே அவனுடைய ஏற்புடைய வாழ்க்கை, கேட்காமலே அவனுடைய விருப்பத்தை, அவனுடைய எதிர்பார்ப்பை, தேவையிலே உதவி செய்யக்கூடிய நாய் நீ இருக்கும்போது
நீயும் நல்ல பணியாளன் தான், நீங்களும் நல்ல பணியாளர்கள் தான். கடவுள் அப்படிப்பட்ட நல்ல பணியாளர்கள் தான் நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளனே, நல்ல பணியாளனே என்று வாழ்த்துவார். அப்படியாய் உங்களையும் கூட ஆண்டவன் நல்ல பணியாளனாக ஆசீர்வதிக்க தொடர்ந்து திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம்.